தோட்டை போட்டு டெய்லி அரைச்சி குடிக்கிறது. 2 கிட்னி அவுட் ஆகி போச்சு. அதுக்காக நம்ம இன்னொரு சொல்லுவாங்க, விருந்து மருந்தும் 3 நாட்கள் மட்டுமே. பொது கழிப்பிடத்தில் யூரின் போகாதான், அப்படியே அடைக்கிட்டு இருக்குமா. 5:30 தான் வந்து யூரின் வந்து வீட்டில் போகுமா. வீட்டுக்கு வந்துட்டு தனக்குத்தானே நீங்கள் மருந்து மாத்திரையோ எதையும் எடுத்துக்கிற கூடாது. எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 13.4 கிரேட் இருந்தவங்க 3.1 கொண்டு வந்துட்டோம். சரி, நீங்கள் வந்து இந்த கிட்னி சம்மந்தமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. டயாலிசிஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க சார். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டயாலிசிஸ் போகிறது இப்போ சிறுநீரக செயல் இழப்பு போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள், மெடிசனோ நச்சு பொருட்களோ எதை பற்றி சாப்பிட்டாலும் முதல் லிவர் தான் அந்த டீடாக்ஸை பண்ணணும். அந்த நச்சுக்களை நீக்க வேண்டும். ஓகே, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போடுச்சுன்னா நம்ம கிட்னி தான் வந்து அதை டீடாக்ஸை பண்ணணும், வெளியேற்றும். அதை பார்த்தீங்கன்னா கிட்னி 2 கிட்னியில் வந்து இறைவன் எப்போவுமே பார்த்தாக்கா 2 படைச்சிட்டோன்னா முக்கியமான உறுப்பு இருக்கும். அப்போ கிட்னி இறைவனுடைய பார்வையில் வந்து மிக முக்கியமான உறுப்பு. 2 படைச்சிருக்காங்க இல்லையா. அப்போ இதில் நீங்கள் இந்த கிட்னி சிறுநீரக செயலில் போவதற்கு உலக சுகாதாரம் என்ன சொல்லுது சொன்னால் 2 காரணங்கள் இருக்கிறது. 99% மருந்து மாத்திரைகளை அலோபதி ஆங்கில மருத்துவங்களை மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் தனக்கு தானே எடுத்துக்கிறது தான் மருந்து சொல்லிட்டாங்க. ஓகே, 90%. 1% வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷ சந்துக்கள் இருக்கு இல்லையா, நல்ல பம்பை, அது விஷக்கடி அடிக்கிறதுனால அந்த கிட்னி செயலை போக சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க உலக சுகாதாரம். என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய அனுபவத்தில் இன்னும் 2 ரீசன் இருக்குது. 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து கடை என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் இந்த கிரேட் டாக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் டவுட்டு கேட்கலாமன்னார். எங்கள் 2 பேருமே கிட்டி போயிடுச்சுன்னார். என்னடா அது 2 நண்பரும் 2 பேரும் கிட்டி போயிடுச்சு. ஏன் மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஆங்கில மருந்து மருத்துவருடைய ஆலோசனை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம், ஆங்கிலம் பிடிக்காது. ஓ, எப்போச்சும் 2 பேரும் பாம்பு கடிச்சா? அதெல்லாம் கடிக்கலையா? என்னடா அது உலக சுகாதாரம் 2 தான் ரீசன் சொல்கிறான், இவன் 2 எங்கே வரமாட்டேங்கிறான், அவன் என்னதான் பண்ணின்னு கேட்டால் ஒரு புத்தகத்தில், ஹெல்த் புத்தகத்தில் வந்து படிச்சிருக்காங்க. பெரியானங்கை டெய்லி சாறு புளிச்சு சாப்பிட்டா பிபி குறையுன்னு படிச்சிருக்கான். இப்போ 2 பேரும் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டு விடாமல் 2 பேரும் தோட்டம் போட்டான். தோட்டம் போட்டு டெய்லி அரைச்சி குடிக்கிறது. 2 கிட்னி அவுட் ஆகி போச்சு. அதுக்காக நம்ம இன்னொரு சொல்லுவாங்க, விருந்து மருந்தும் 3 நாட்கள் மட்டுமே. விருந்து மருந்தும் 3 நாட்கள் முடியாது சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்போ இவங்க அறியாமையின் காரணமாக தொடர்ச்சி அதை சாப்பிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு கேஸா. இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, 36 வயசு பொண்ணு வந்துச்சு. நான் கேட்குறேன் கேள்வி, அம்மா மருந்து மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட மாட்டேன். பாம்பும் போட்டுச்சா? அதுவும் இல்லை. நீ தோட்டம் போட்டியா? அதுவும் போடலை. இப்போ என்னடா பிரச்சனை பார்த்தாக்க அது ஒரு அலுவலகத்தை வேலை செய்யுது. இது காலையில் போகிறப்ப 9 மணிக்கு வீட்டில் யூரின் போயிட்டு போகிறப்ப அங்கே போயிட்டு அந்த பொது கழிப்பிடத்தில் யூரின் போகாதான், அப்படியே அடைக்கிட்டு இருக்குமா. 5:30 தான் வந்து யூரின் வந்து வீட்டில் போகுமா, வீட்டுக்கு வந்துட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நேரம் வந்து மூத்திரத்தை அடக்குனா, ஆத்திரத்தினால மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு சொல்கிறான் இல்லையா. மூத்திரத்தை அடக்க முடியாமல் அப்படியே கிட்னி ஃபங்க்ஷன் போயிட்டு செயலில் போந்துருச்சு. பாருங்கள், இது மாதிரி ஒரு அது போனால் அங்கே நம்ம கழிக்கிற வேண்டியது தான். நம்ம போனால் ஒன்று பார்த்து நம்ம கழிக்கிட்டு தான் வருவேன். ஏன்னா ஸ்வச் பாரத்தில் வந்து நோடல் ஆஃபீஸராக இருந்தீங்க, அதனால என்னுடைய கருணை எந்த பப்ளிக் டாய்லெட் போனால் நல்லா அதை கழுவிட்டு தான் வெளில வருவேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிட்டு இங்கே பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த அன்ஹைஜீனிக்காக இருக்குது, நான் ஹைஜீனிக்காக தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கிட்னியே போயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஆங்கில மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற கூடாது. அதே மாதிரி சித்தா ஆயுர்வேதா யுனானியில் வந்து அந்த மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் உங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அதை சாப்பிடணும். எந்த வியாதிக்கும் சரி தான். நேச்சுரல் ரெமடிஸ் வந்து நல்ல ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடு உள்ளவங்களுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மஜா இருக்கார், மூக்கரட்டைக்கிற மூக்கரட்டைக்கிற இஸ் குட் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருக்கான். எத்தனை நைச்சா அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஒரு மண்டலம் அடிச்சு கொடுத்துட்டாப்புல. ஒரு மண்டலம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவரமே தெரியாத ஒரு ஆளுடைய அட்வைஸில் பிடிச்சி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
பாருங்கள். அப்போ தனக்குத்தானே நீங்கள் மருந்து மாத்திரையோ எதையும் எடுத்துக்கிற கூடாது. எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லபதியோ இல்லை சித்தாவோ ஆயுர்வேதோ இரானவோ இல்லை நேச்சுரல் ரெமடிஸோ இவங்க எக்ஸ்போர்ட் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் எடுத்துக்கிட்டதுனால இது மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ நீங்கள் வந்து முதல்ல இதை பார்த்துக்கணும். எதை இது மாதிரி ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, 2 கேஜி வந்துச்சு. உடம்பு ப்ரோட்டீன் 120 கிராம் சாப்பிட சொன்னான் போச்சு கிட்னி. அது வந்து அவங்க வந்து 60 கிராம் தான் 60 கிலோ தான் இருக்காங்க. அவங்களுக்கு 60 தான் கொடுக்கணும், 120 தான் கொடுத்துட்டான். அவனுக்கு வித்தாக காஜில் கொடுத்தோன்னு பார்த்தா கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. இது ஒரு கேஸு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இந்த உணவு முறைகளையோ பார்த்துக்கணும். புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த மருத்துவம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. அது பார்த்துக்கணும். அடுத்து நீங்கள் வந்து அக்குபஞ்சர் வந்து K3 கேட்டன் அதில் இமேஜ் எடுத்து வச்சுருங்க. K3 கேட்டனுங்க அக்குபஞ்சர் பாயிண்ட் போட்டு வந்தாலே அதே தான் ஹேர் ஃபாலுக்கும் அந்த புள்ளி தான். ஓகே. அது பண்ணுறப்போ வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சமாக நல்லா வரும். இப்போ இங்கே வந்து 2, 3, 4 கிட்னி வந்துட்டு இங்கே வந்து சரியாக போயிருக்கு. 13.4 கிரேட் இருந்தவங்க 3.1 கொண்டு வந்துட்டோம். அருமை சார். இப்போ வந்து அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க பேரெலாம் சொல்லக்கூடாது இல்லையா, ரகசியம் இல்லையா. அங்கே 12 இருந்தது 4.3 கொண்டு வந்தோம், 8 கொண்டு வந்தோம். இப்போ 7.3 வந்திருக்கு. சூப்பர். அப்போ இறைவன் அருளால் இது மாதிரி எங்களால் வந்து அந்த கிட்னி ஃபெயிலியரை சரி பண்ண முடியுது. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நாங்கள் போடுறோம். அந்த பாயிண்ட்டை போட்டுட்டு எங்களுடைய பொண்ணு டாக்டர் வந்து ஹோமியோபதி டாக்டர், அவங்க சில மெடிசன்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஆகிட்டுருக்கு. அப்போ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வந்தால் நீங்கள் இயற்கையாக வந்து எடுத்துக்கலாம். டயாலிசிஸ் போகிறது முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணலாம். டயாலிசிஸ் பண்ணால் வாழ்க்கையில் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயாலிசிஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து டயாலிசிஸ் பார்த்ததுக்கு பண்ணாங்க கஷ்டம். ஏன்னா திருப்பி இந்த கிட்னியை ஃபங்க்ஷன் வைக்க முடியாது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்துட்டோம் நல்லது. ஆனால் கிட்னி ஃபங்க்ஷன் அவங்க வந்து அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுனால சோர்வு அது இது இருக்கும் இல்லையா, அதை வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே சார். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் மேலுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். சந்திப்போம்.